கெட்ட கனவுகள் வந்தா, ஒரு கனவுகள் வந்தாலே நம்ம ஒழுங்கா தூங்கலன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். இது உண்மையா? இல்ல பொய்யா? உண்மைதான். நான் சொல்லக்கூடிய ஆக்சிஜன் போகலைன்னா என்ன ஆகும்? பிரெயின் சுருங்கும். சுருங்கும் போது அங்கே ஒரு வெப்பம் உருவாகும். இந்த மைனஸ் தாட் எல்லாம் ஒன்றா வந்து நிற்கும். தூக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நைட் ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம். இதனால தான் யோசிக்கிறது, ஃபைனலி தூக்கம் வராமல் அப்படியே பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நாளையுள்ள பழக்கமாக என்ன ஆகுது? அவங்க தூக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த குரட்டைங்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருந்துச்சுன்னா சவுண்ட் வரதில்ல, மூளைக்கு ஆக்சிஜன் போகாது. ஆக்சிஜன் சரியாக போகலைன்னாக்கா கெட்ட கனவு. இன்னைக்கு 90% மக்கள் நல்லா தூங்கணும்னு சொல்ல இருக்காது. நான் தூங்கினம்பாங்க, அதுக்கு போய் தூக்கம் இல்லை, டயர்டு. எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணலாம், அவங்க திட்டுவாங்களே, அப்படி அதை பற்றி யோசிக்க தொடங்கும். அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் வராது. மொபைல்குள்ளார போகாமல் கொஞ்சம் தேவையதனைக்கு எல்லாமே அதில் தான் இருக்குது. அதை கரெக்டாக 9:30க்கு ஆஃப் பண்ணி போட்டுருங்க. எவ்வளோ தலைப்போகிற வேரியமானாலும் சில டீஸ் சொல்றாங்களே பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 டீ சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக க்ரீன் டீ பெஸ்ட்டு. நைட் படுக்காமல் க்ரீன் டீ எடுத்தாக்க டோட்டல் பிரச்சனையும் வராது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹார்ட் பெயின் வரதுக்கான விஷயம் மெயினாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய சதை அடைப்பு மட்டும்தான். சதை அடைப்பு, இங்கே இருக்கக்கூடிய சைனஸ் பேக்கில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் காலியாயிடும். அணுத்தையில் மட்டும் போட்டாலே போதும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் டாக்டர் மாயன் செந்தில் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. எந்த டாபிக் பற்றினா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு முதல் கம்ப்ளைண்ட் என்ன, எனக்கு தூக்கம் வரதில்லை, நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு, அப்படியே தூங்கினாலும் பாதியில் தூக்கம் கலைஞ்சிருது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளேயே கொரட்டை விடுற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சார்கிட்ட போய் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கு பலருக்கும் இருக்குல்ல. ஸோ ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக நைட் ஆனாலே தூக்கம் வரணும், ஆனால் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இன்சோமைனியா, அதாவது இது இன்சோமைனியா ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நம்ம பிரெயினில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 6 மணி ஆனிச்சினாலே என்ன ஆகுவாங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. சூரியன் போன உடனே அடுத்தது அந்த சூரியன்லேருந்து பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது 1 ஹவர் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கண் சுழல ஆரம்பிச்சிடும். நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, ரொம்ப ஆயுளோடு இருந்தாங்க. தூக்கம் இன்றைக்கி அதை கெடுத்துக்கிட்டு தான் உழைக்கிறேன், அதுக்கு கெடுத்துக்கிட்டு தான் எல்லோரும் போய் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கையோடைய ஓட்டம், அதை எடுத்துக்கிறாங்க. தூக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நைட் ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ஷிஃப்ட் ஒர்க், ஆமாம், அதில் தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய பாதி லைஃபை எடுத்துக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ இன்சோமைனா எங்கேருந்து வருது? ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இவ்வளோ பிரச்சனையில் அவங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம். இதனால தான் யோசிக்கிறது, இந்த மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிற விஷயம், மீன்ஸ் மேலே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக யோசிச்சாலும் மேலே போயிடும். அதாவது பிரெயினுடைய தன்மை அப்படி தான். ஸோ சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் அப்படி இருக்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ கரெக்டாக தூக்கம் வரும்போது அதை ஆஃப் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், இழுத்து பிடிச்சி உட்காந்துருப்போம், மொபைல் நோண்டிகிட்டு இருப்போம். அது தூக்க கண்ணை சொருகும், ரொம்ப டைட் பண்ணி நம்ம அது வேலை இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், அதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு டீ சாப்பிட்றோம், இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த லைட் ஒரு எலாஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், அதை இழுத்து கொண்டு வரும். ஒரு ரப்பர் பேண்டை இழுக்க என்ன அந்த ரப்பர் பேண்ட் லூஸ் ஆகிடும். அதுதான் ஃபைனலி தூக்கம் வராமல் அப்படியே பர்மனெண்ட்டாகவே கொடுக்கணும். இதுக்குத்தான் ஆசைப்பட்டியா ராஜகுமாரிங்கிற மாதிரி என்ன ஆகும்னு கேட்டால், இந்த தூக்கம் இந்த பிரெயின் என்ன பண்ணும், தூங்காமல் இருக்கிறதுக்கான அத்தனை வேலையுமே செய்யும். ஸோ நாளையுள்ள பழக்கமாக என்ன ஆகுது, அவங்க தூக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் அந்த இன்சோமைனியா பிரச்சனை, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்குள்ளே வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் குரட்டையும் என்ன ஆகுது, டோட்டலாக பிரெயினில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீத்திங் லெவல் ஆக்சிஜன் லெவலுக்கு சரியாக போகல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லங்ஸில் ப்ராப்ளம் வரும், இன்ஃப்ளமேஷன் மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா வைரஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு தண்ணித்தன்மை இருந்துகிட்டே இருக்கும், ட்ரை ஆகணும் உருவாகணும். ஆனால் இது எப்போ பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா தண்ணித்தன்மையாக இருந்துச்சுன்னா அங்கே என்னாகும், வைரஸ் ஆகும். அப்போ லங்ஸ் பார்த்திங்கனாக்கா அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே இருக்கக்கூடிய சைனஸ் பேக்லேயும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஒரு ஸ்பான்ஸில் தண்ணி வச்சுட்டு இப்படி வச்சுருங்க, ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்திங்கன்னா அங்கே வைரஸ் வந்துடும். ஏன்னா அங்கே தண்ணியோட சொதன்னு இருக்குது பார்த்தீங்களா, எப்படி கீழே சேரில் சொதன்னு அங்கே பாக்டீரியாஸ் வந்துடுது. அதே மாதிரி தான் இங்கே அந்த பாக்டீரியாஸ் தான் என்னாகும், இந்த இடத்துல மூக்கு அடைப்பு, சதை அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சில பேருக்கு பலூன் மாரி இருக்கும், குத்தி விட்டால் உடஞ்சிரும். சில சமயத்தில் அந்த அடைப்பு வரும், சில பேருக்கு போயிடும். ஸோ இந்த குரட்டைங்கிறத பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும்போது இந்த ஸ்னோரிங் பார்த்திங்கனாக்கா அந்த விசில் ஊதுற மாதிரி தான் என்னாகும். நடுவில் ஒரு இருந்துச்சுன்னா சவுண்ட் வருதுல, சாதாரணமாக ஒரு ஃப்ளூட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இருக்காது, காற்று வரும். ஆனால் அதே விசிலில் ஒரு இந்த மேலே கொட்டை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது வாப்ளிங் ஆகும்போது என்னாகும், கரன்னு ஒரு சவுண்ட் வரும், அதான் விசில் சவுண்ட்.
அதேமாரி தான் மூக்குக்குள்ளே சதை வளர்ந்துச்சுனாக்கா இந்த ஸ்னோரிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மூளைக்கு ஆக்சிஜன் போகாது, தூக்கமும் இருக்காது. அப்புறம் டயர்டில் தூங்குவாங்க. ம். இன்னைக்கு 90% மக்கள் வந்து நல்லா தூங்கணும்னு சொல்லுங்க இருக்காது. நான் தூங்குனேன்பாங்க. அதுக்கு பேர் தூக்கம் இல்லை, டயர்டு. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், அந்த காலத்துலலாம் தூங்குனாங்கன்னா போட்டு எழுப்புனாலும் எழுந்திரிக்க மாட்டாங்க. அவ்வளோ டீப் அதான் அந்த டீப் ஸ்லீப்னு சொல்கிறது. இன்னைக்கு டீப் ஸ்லீப் அந்த ஸ்லீப்பை கூட என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அது தூக்கம்னு நினைக்கிறாங்க. இல்லை, டயர்ட். சும்மா ரெஸ்ட் அவங்க எடுக்கிறேன். அவங்க உழைக்கிறது, ஃபோனில் பார்க்குறது, கண்ணை டயர்டாக்குறாங்க, பிரெயினை டயர்டாக்குறாங்க. ஸோ எல்லா ஆர்கன்ஸும் டயர்டாக்கின பிறகு அது தூங்குது பார்த்தீங்களா? அது தூக்கம் இல்லை. டயர்டில் சோர்ந்து விழுது தான் அர்த்தம். போயிட்டு நீச்சு அவங்க பேரை லைட்டாக சொன்னாலும் டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. இல்லைன்னா யாராவது கிராஸ் பண்ணாலும் டக்குன்னு எந்திரிப்பாங்க. அப்படி தூக்கம் இருக்கக்கூடாது. எழுப்பி பேரை கூட்டி எழுப்புனா கூட தூக்கம் இருக்கலாம் டீப் ஸ்லீப். அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் யாருக்கு அமையுதோ அது வரப்பிரசாதம். யாருக்கு இருக்குது? யாருக்குமே கிடையாது. ஸோ இந்த டீப் ஸ்லீப் ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தூக்கத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ரைட். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து மொபைல் தான் உலகம். எல்லாமே இருக்குது. ஒரு 9:30 வரைக்கும் பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணி பர்ட்டிகுலராக கொஞ்சம் கஷ்டம்தான். டோப்பமைன் வந்து பழகியிருக்கும் அதில. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 1 ஹவர் கம்பல்சரி போய் உள்ளே பூட்டி வச்சிட சொல்லுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு. தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆமாம். முன்னாடி. 1 ஹவர் கேப்பில் விட்டுட்டு சாப்பிட்ட பிறகு ஃப்ரீயாக கொஞ்சம் இயற்கையாக பார்க்க முடியும். டிவி கூட பார்க்காம அடுத்தடுத்த நாள் வேலையை கூட யோசிக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாங்கனாலே அதுவே அவங்களுக்கு பிடிக்கும். நான் பழக்கத்தில் வரும்பொழுது என்னடா இவ்வளோ பெரிய ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தில் இருந்தோமே, இந்த சின்ன டீப் பிரீத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் பெரிய விஷயம். இது கரெக்டாக அவங்க பழக டெய்லி நைட் 10 மணிக்கு படுக்கிறாங்களா, மீன்ஸ் 8 மணிக்கு படுக்கிறதுனால 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு படுக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். வேறு வழி இல்லை. இப்போ 10 o'clock வச்சுக்கலாம். ஆனால் 2 o'clock வரைக்கும் முழிச்சிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த லைஃப் ரொம்ப கம்மி. ஏன்னா ரத்தம் சுண்டி போகும், மூளை சுண்டி போகும், மூளை சூடு உருவாகும், சோலார் ப்ளஸ் அலைன்மெண்ட் மாறி போகும், ஃபேஸ் வந்து அடி வாங்கும். பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக ரொம்ப இப்போ உள்ளவங்களுக்குலாம் ஏஜ் அவுட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அந்த காலத்துலலாம் 80-90 வயசில் தான் ஃபேஸ் சிங்க் ஆகும். அந்த அளவுக்கு உணவு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பழகுனாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்னால் முடியல, நம்மளா ஏதாவது ஒரு மருந்து இருக்கா ஹெர்பல்னாக்கா 100% இதான் ஜாதிபத்திரி பூ. ம். ஜாதிபத்திரி பூ வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கனாக்கா வாங்கி வெயிலில் நல்லா காய வச்சு அப்பளம் மாதிரி காஞ்சிரும். அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுட்டு பாலில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது, அடுத்தது ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இன்சோமேனியா ப்ராப்ளம் இருக்காது, கொரட்டை ப்ராப்ளம் இருக்காது, பிரெயினுக்கு அவ்வளோ ஆக்சிஜன் போகும். இது வந்து டெய்லி எடுத்துகிட்டு ஒரு சண்டே மட்டும் கடுக்காய். ஓகே. கடுக்காய் அவ்வளோ அழகாக ஆக்சிஜன் கொடுக்கும் பிரெயினுக்கு. கெட்ட கனவு வருது, நான் தூங்காமல் புரண்டு படுத்துட்ருக்கேன், நீ என்ன டென்ஷனாக வேணால் இருந்துட்டு போங்க, கடுக்காய் மட்டும் ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டோம், இல்லைன்னா சூடான வாட்டரில் குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள், அந்த தூக்கமே வேறு. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாதிபத்திரி பூ ஒரு வாரம் ஃபுல்லாக சண்டே ஒரு நாள் மட்டும் கடுக்காய். இது ஒரு ப்ராசஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டோப்போமைன் விஷயத்துக்கு வரேன். மொபைல், இந்த மொபைலை வந்து ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் சைலண்ட்டில் கூட போடக்கூடாது. என்ன ஒரு டைட்டான ஒர்க்காக இருந்தாலும் சரி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியூரில் இருப்பாங்க, அப்பா அம்மா அங்கே ஊரில் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அதுக்காகவே நைட் டைமில் ஏதாவது ப்ராப்ளம்னு ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா அட்லீஸ்ட் பக்கத்தில் எல்லாம் சொல்லணும், நீங்கள் நல்லா தூங்கணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் மொபைல் மட்டும் ஒரு டெஸ்ட்மோனியல் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள், இந்த டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஏன்னா மொபைலுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா என் மொபைல் நீங்கள் வச்சுருக்கேன்னா கால் வரத்துக்கு ஒரு செகண்டுக்கு நம்ம நிச்சயம் நம்ம தலை திரும்பும் வரத்துக்கு முன்னாடி. ஏன்னா பிரெயினுக்கு இருக்கும் அடிக்ட் ஆகி பழகிருக்கும். ஓகே. கால் வரத்துக்கு சிக்னல் வரத்துக்கு முன்னாடி இப்போ பேசிட்டிங்கன்னா இப்போ சொன்னதுனால நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியாது, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அசால்ட்டாக பார்ப்பீங்க கார் வரும்போது, அது அட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ கனெக்டிவிட்டி பிரெயினுக்கும் இதுவும் எப்பொழுதுமே சூடாகிக்கிட்டே இருக்கும். உங்கள் மொபைல் ஒர்க்லேருந்து சூடாகும் பார்த்தீங்களா, அதுமாரி அந்த பிரெயின் சூடாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த நரம்புகள் சுருங்கும், ரத்த ஓட்டம் இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது, தலைவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், டென்ஷன் இருக்கும், கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பேன்க்ரியாஸ், சுகர், பிபி இங்கே தான் வருது. ஸோ மொபைலை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள், நல்லா தூக்கம் இருக்கும். ஸோ இதுலேயே கிட்டத்தட்ட 80% ஆஃப் வியாதி நமக்கு இருக்காது. இதுமாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பா அம்மா இருப்பாங்க, தூரத்தில் இருப்பாங்க, சிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, சைலண்ட்லியாக வச்சுக்கணும். நல்ல நீங்கள் வந்து திருச்சியில் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு நீ இங்கே தூங்கினா சென்னையில் தூங்கினாலும் ஃப்ரீக்வன்சி இருக்க தான் இருக்கும், மூளை முழிச்சிக்கிட்டு தான் இருக்கும், எப்போடா அந்த கால் வரும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணுன்ற. அப்போ அது ரன்னிங்கில் இருக்கும்போது எப்படி இருக்கும், எப்படி தூங்குவீங்க, அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை தூங்க விடாது. நீங்கள் உங்கள் மூளைக்கு தெரியணும் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், அப்போ தான் அதுக்கும் உங்களுக்கும் மொபைலுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் கட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் சைலண்ட்டில் வச்சுருந்தாலும் கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும், மூளை சூடாகிட்டே இருக்கும், எப்படி தூங்குவீங்க, டயர்ட், அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது. ஸோ நல்லா தூங்கணும்னு நினச்சா ஃபோன் ஆஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஜாதிபத்திரி பூ இருக்கு இல்லையா, அது செம ரிசல்ட்டு, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. அதேமாதிரி கடுக்காய் வாரத்துக்கு ஒரு தடவை
வயிறும் சுத்தமாகும், பிரெயின் சுத்தமாகும், பிரெயினில் இருக்கிற குப்பையெல்லாம் காணாம போயிடும். ஸோ இதை எடுத்தாலே போதும் உங்களுக்கு தூக்கத்துக்கு. கொரட்டைக்கு நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய அணு தைலம் இது ஒன்று தான் தீர்வு. செம்ம ரிசல்ட். நைட்டு படுக்க போகும்போது நல்லா அண்ணாந்துட்டு 2 ட்ராப், இல்லை ஒரு ட்ராப், இல்லை ஒரு ட்ராப். அடைப்பு, சதை அடைப்பு, அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது வைரஸ்னால் இருக்கக்கூடியது, இங்கே இருக்கக்கூடிய சைனஸ் பேக்கில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் காலியாயிடும். அந்த தைலம் பேர் என்ன சொன்னீங்க? அணு தைலம். அணு தைலம். ஓகே. இதோ அவ்வளோ பெரிய சூப்பர். தலைவலி இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு அவ்வளோ சூப்பராக போகும். ஹார்ட்டோடைய அந்த பம்பிங் லெவல் இருக்குது பார்த்திங்க இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ரீத்து தான் போய் ஃபுல் ஆக்சிஜன் லெவல் கொடுக்கணும். நம்ம இங்கே அடைச்சிருந்துச்சுன்னா எங்கே போகும்? 50% தான் போகும். அப்போ EF லெவல் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அது இப்போ சர்ஜரிக்கு போவாங்க. அணு தைலம் மட்டும் போட்டாலே போதுமான விஷயந்தான். வித்தின் 1 வீக்கில் செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம்? தாராளமாக எடுத்துக்கலாம். 10 வயசுக்கு மேலே. ஏன்னா எப்படியும் 30-35 வயசுக்கு மேலே தான் இந்த பிளாக்கே வரும். அப்போது அது வரைக்கும் சின்ன வயசுகளுக்கு வராது. அது வளர்ந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு நார்மலாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தான் உள்ளே அடைச்சிட்ருக்கும். நம்ம பார்க்காம கவனிக்காமல் இருந்தோம்னா அது இறுகி கல்லாகி அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த அணு தைலம் போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த வைரஸை க்ளீன் பண்ணி அதை வந்து அந்த மூக்கு நடுவில் இருக்கிற அந்த சதையை குறைச்சிடும் ஈஸியாக. இது ஆப்ரேஷனே இல்லாமல் சூப்பரான ஒரு மெத்தட் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பெயின் வரதுக்கான விஷயம், இந்த லங்ஸ் பெயினுக்கு மெயினாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய சதை அடைப்பு மட்டும்தான். அதுக்கு அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடலேற்றம் தெரியாமல் 1008 மெடிசனை சாப்பிட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு குடலேற்றம் தான், ஆனால் அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. எல்லாம் காலையில் தட்டி விட்டுருவாங்க, சரியாயிடும். அதுமாதிரி தான் இந்த மூக்கில் இருக்கக்கூடிய இந்த அடைப்பை எல்லாரும் கவனிக்கணும். அது எக்ஸ்ரேல மட்டும் தான் தெரியும் எந்த அளவுக்கு. சில பேருக்கு 50%, சில பேருக்கு 90% இந்த மாதிரி அடைப்பு இருக்கும். ஸோ அணு தைலம் தி பெஸ்ட்டு. அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் போகக்கூடிய விஷயங்களே இந்த நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றில் தான், ஆக்சிஜனில் தான் இருக்குது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தடையிட்டு நீங்கள் பழகிருப்பீங்க. அந்த அணு தைலம் போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து நீங்கள் அந்த ஒரு சுவாசத்தை பார்ப்பீங்க பாருங்கள். அப்போ தான் இவ்வளோ நாள் ஏன் இவ்வளோ எனக்கு தெரியாமல் போச்சுன்னு தோணும். ஸோ கொரட்டையும் நின்றுடும். இங்கே இருக்கக்கூடிய வர்ண புள்ளிகள் எல்லாம் க்ளோஸில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகிடும், ஆக்சிஜன் போயிடும். ஸோ நல்ல தூக்கம் இருக்கும், கொரட்டை இருக்காது. ஸோ ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கொரட்டையை எப்படி நம்ம தீர்க்கலான்றதுக்கு ஒரு தீர்வும் சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னீங்களே சார், கெட்ட கனவுகள் வந்தால் ஒரு கனவுகள் வந்தாலே வந்துட்டு நம்ம ஒழுங்காக தூங்கலைன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். இது உண்மையா இல்லை பொய்யா? உண்மைதான். இந்த கெட்ட கனவு அப்படின்னாலேக்க நான் சொல்லக்கூடிய ஆக்சிஜன் போகலைன்னா என்ன ஆகும்? பிரெயின் சுருங்கம் போய் அங்கே ஒரு வெப்பம் உருவாகும். வெப்பன் வந்து வெப்பன்ஸ் மாதிரி மாறி போய் 2 இருக்குது. நம்ம சாக்கடையில் நிற்கிறதுக்கும் பூக்கடையில் நிற்கிறதுக்கும். ஸோ பூக்கடைங்கிறது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுனாக்கா, ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சுனாக்கா அவ்வளோ அழகாக தூக்கம் வரும். நம்ம சாக்கடைக்குள்ளே ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? காரணம் மைனஸ். இந்த மைனஸ் தாட் எல்லாம் ஒன்றா வந்து நிற்கும். ப்ளஸ் எல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா நம்ம நிற்கிற இடம் சாக்கடை. ஸோ நம்மளோட தாட்ஸு அப்போ எங்கே அந்த கொண்டு போகிறது ஃப்ரீனஸ் நான் ஃப்ரீனஸ் வர்றதுக்கு காரணமே பிரெயின் தான். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய டைவர்ஷன் வந்து டேக் டைவர்ஷன் வந்து லெஃப்டாக ரைட்டாக, ப்ளஸ்ஸாக மைனஸாக, சாக்கடையாக பூக்கடையாக, இப்படி வரதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மைண்டில் அவ்வளோ ஆக்சிஜன் லெவல் போயிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த லெவல் என்னென்ன பண்ணலான்னு பாசிட்டிவ்க்கு போயிடுவீங்க. இல்லைனா ஐயோ இவ்வளோ தான் நடந்திருக்கேன், இவ்வளோ கடன் இருக்கேன், இவ்வளோ பிரச்சனை, இப்படி கீழே இறங்கி போவீங்க. ஸோ இது எல்லாமே பிரெயின் தீர்மானிக்கப்படுது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான போஷாக்கு என்ன? ஆக்சிஜன். ஆக்சிஜன் சரியாக போகலைனாக்கா கெட்ட கனவு. நல்லா போணுச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்ததை பற்றி திங்க் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. இவ்வளோதும் இல்லாத இருக்கும்போது நீங்கள் அடுத்ததை பற்றி ஃப்யூச்சரை நினைப்பீங்க. இவ்வளோ குப்பையும் உங்கள்கிட்ட இருந்துச்சிங்கன்னா நீங்கள் குப்பையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன் நமக்கு இந்த நடந்துச்சு, ஏன் நம்ம டெவலப் ஆகலை. அப்போ படிப்படியாக நீங்கள் பழைய ஃப்யூச்சருக்கு போக மாட்டீங்க, பாஸ்ட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளே தராசில் வந்து மைனஸ்குள்ளே போகும். அப்போ கெட்ட கனவு வரும். ஓகே. ஸோ நம்மளுடைய அழுத்தம், உயரழுத்தம் தான் நமக்கு கெட்ட கனவுக்கான. ப்ளஸ் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது கெட்ட கனவு வராது. நல்லது விஷயத்தை யோசிக்கும் போது டீப் ஸ்லீப் இருக்கும். அடுத்து எழுந்திரிச்ச உடனே அதை செய்யணுங்கிற தாட் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணலாம், அவங்க திட்டுவாங்களே, அப்படி அதை பற்றி யோசிக்க தொடங்கும். அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் வராது, இங்கே வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஆங்கிள் மைனஸாக ப்ளஸ்ஸாக இது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பிரெயினை நம்ம சாஃப்டாக மொபைல்குள்ளார போகாமல் கொஞ்சம் தேவையதனைக்கு எல்லாமே அதில் தான் இருக்குது. அதை வந்து கரெக்டாக 9:30க்கு ஆஃப் பண்ணி போட்டுருங்க. எவ்வளோ தலைப்போகிற வேரியமாக இருந்தாலும் சரி. ஸோ ஆஃப் பண்ணி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீ வேணால் வந்து இந்த வீடியோ பார்க்குறங்க அத்தனை பேரும் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கி பார்க்க சொல்லுங்கள் ஒரு 2 நாள். அப்படியே ஒரு சொர்க்கமான தூக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. அடுத்தது ஓடுறதுக்கான கான்ஃபிடென்ட்டை மூளை கொடுத்துரும். இதுதான் வந்து நீங்கள் டெஸ்டிமோனியலாகவே பார்க்கலாம். இந்த ஆஃப் பண்ணி வைக்கிறேன், சைலண்ட்டில் வச்சுக்கிறேன், வைபரில் வச்சு ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணிட்டேங்கிறது மூளைக்கு தெரியணும். இப்படி தூங்கி பாருங்கள். அன்றைக்கி தான் நீங்கள் டீப் ஸ்லீப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் புரியும்.
ஜாதிபத்ரி பூ. இந்த பால்ல வந்து ஜாதிபத்ரி பூ போட்டு நம்ம குடிச்சோம்னா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னீங்க. சில பேர் இந்த பாலெல்லாம் எடுத்துக்காம ஒரு வெயிட் லாஸ்ல இருக்காங்க. வாட்டர்ல எடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி சில டீஸ் வந்து சொல்றாங்களே சார், இது வந்து நம்ம பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 டீ சஜஸ்ட் பண்ணுங்க. கிரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கும். நல்லது கெட்டதை வந்து நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ லிவர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, அது நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சுனாக்கா இந்த பிரச்சனையே டோட்டல் பிரச்சனையே வராது. ஸோ அது மாதிரி க்ரீன் டீ தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதிபத்ரி, ஜாதிக்காவுடைய பவுடர் இந்த மாதிரி எடுத்தாலே போதுமான விஷயம் தான்.